எளிமையான கேள்விதான். டிஎன்பிசி 2013 2024 வரைக்கும் குரூப் 4ல வன்னியர் பெருமக்களான 19.5% பேர் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க 10.5 தான் கேட்குறீங்க. அப்ப இது எங்க முரண்பாடு இல்லை? நாங்க எங்கேயாவது எடுக்க மாட்டோம்னு சொல்றோமா? எடுத்தா கோர்ட்ல நிக்குமான்றதான் நாங்க கேட்கிற கேள்வி. ஓகே, எடுத்தாவது பிரயோஜனம் இருக்கணும். ஒரு இடம் இப்ப தலைவர் கலைஞர் வந்து அறிஞர் இடஒதுக்கீடு கொடுத்தாரு, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுதா? போனாலும் தோக்கு தானே செய்யுது. ஏன்னா அவர் கொடுக்கும்போது சரியான முறையில் கொடுப்பாங்க. நீங்க தேர்தலுக்காக பேசுறீங்கன்றதான் நான் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க தேர்தல் வந்தால் மட்டும்தான் வன்னியரை பத்தி கவலைப்படுறீங்க, மற்ற நேரத்தில் நீங்க கவலையே படுறது. அன்புமணி தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக நீ இந்த ஆர்ப்பாட்டத்தை சொல்றாரு. ஐயா அவர்கள் பேசினாரு பாமக சார்ந்து. அன்னைக்கு பெரியவர் ராமதாஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாருல்ல, கோரிக்கை 2 பேருக்கு ஒண்ணுதானே? ஏன் அதே படியா போய் நிக்க வேண்டியதானே? ஏன் போலன்னா உங்களுடைய இருப்பை நீங்க காட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவுதான் இந்த விஷயத்துல. அன்புமணி பொறுத்த வரைக்கும், இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் நாங்க கொஞ்சம், நீங்க ஆர்டிஐல ஒரு தகவல் போடுறாங்க சார், எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வரைக்கும் வன்னியர்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்கன்றத வெளியிடுறாங்க சார். அந்த வெளியீடுல நீங்க தெளிவா பாருங்களேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே குரூப் 2ல, அதே மாதிரி வந்து மருத்துவ கல்லூரிகள்ல, அதே மாதிரி வந்து செயலாளர்கள் துறையில, மருத்துவ பட்ட படிப்பு பிஜில, இப்படி எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மருத்துவ பல் படிப்புல, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எஸ்ஐ செலெக்ஷன்ல, உதவி அறுவை சிகிச்சை பெறுவதில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே 10.5க்கு மேலே தான் வன்னியர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற தரவுகள் அடிப்படையில் நீங்கள் எந்த அடிப்படையில் இப்போ 10.5 பேசுகிறீங்க? ஏன் பேசுகிறீங்கன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு, அதுக்காக பேசுகிறீங்க.